ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நாம் எப்படி ஆண்டவரோட வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? மாரநாதாவே, நீர் சீக்கிரமாய் வாரும் சுவாமி, என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஆண்டவரே, உங்கள் வருகைக்கு என்னை ஆயத்தமாய் நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி எல்லாரும் அவரை ஆராதிக்கலாமா? சபை
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமா? அன்பு தகப்பனே, எங்கள் இருதயம் ஆயத்தமாகி விழித்திருக்கும்படியாக கிருபை தாங்க சுவாமி. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும் நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இந்த வார்த்தையின் முதலாவது பதம் என்ன? நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் நம்மை இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, நம்மை முதலாவதாக அவர் ஆயத்தப்படும்படியாக எச்சரிக்கிறார். எதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டுமாம்? ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், சாயங்கால வேளையிலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆதாமை ஏவாளையும் சந்திப்பதற்காக ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவ வருவாராம். தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணவே அவர் விரும்புகிறார். தம்முடைய ஜனங்கள் அவரை சந்திக்க வேண்டுமென்றே விரும்புகிறார். ஆனால் இந்த ஆதாமோ பாவம் செய்தபடியினாலே அவன் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, இதோ நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே தேவருடைய சத்தத்துக்கு பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். பாருங்கள், அவன் தன்னுடைய ஆயத்தத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவன் விலகி ஓடினான். நீ நிர்வாணி என்று சொன்னது யார் என்று ஆண்டவர் தொடர்ந்து அவனோடு கூட பேசுவதை நாம் காண்கிறோம். எப்பொழுதுமே தேவன் தம்முடைய ஜனங்களோடு உறவாடவே விரும்புகிறார். அவர்களை அந்த உறவாடுதலுக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக அழைக்கிறார். இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஆகவே அவரை பற்றும் விசுவாசிகள் எல்லாரும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகும்படியாகவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையிலே தேவன் எழுந்தருளுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் சந்திக்கும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்து, நீ அங்கே வந்து எனக்கு முன்னாக நில்லு என்று சொல்லுகிறார். ஒருவனாவது அந்த மலையை தொடக்கூடாது, ஒரு மிருகமாவது அந்த மலையை தொடக்கூடாது. அப்படி தொடுகிற பொழுது அவர்கள் சாகவே சாவார்கள் என்று சொன்னார். ஆகவே உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி 3 நாட்கள் அவர்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அவர்கள் எல்லாரும் சீனாய் மலையின் அடிவாரத்திலே வந்து விடுகிறார்கள். மோசே ஏறி போய், ஆண்டவரை எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், மீண்டும் நீ சென்று அவர்களை உறுதியாய் எச்சரி என்று சொன்னார். அவன் மீண்டும் கீழே இறங்கி வந்து அவன் அவர்களை உறுதியாய் எச்சரித்து விட்டு மேலே போகிறான். பாருங்கள், அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதற்கு முன்பதாக அங்கே புகைக்காடாய் அந்த மலை தோன்றுகிறது, அக்கினியாய் அது எரிகிறது. பாருங்கள், இப்படி உள்ள பரிசுத்தம் உள்ள தேவன் இன்றைக்கு நம்மை சந்திக்க அவர் விரும்புகிறார். நீ உன் தேவனை சந்திப்பதற்கு நீ உன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும், நீ உன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, மணவாளனை சந்திப்பதற்காக 10 கன்னிகைகள் தங்கள் தீவெட்டிகளோடு புறப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் தூங்கி போனார்கள். இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் எழுந்து தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது 5 கன்னிகைகளுக்கு எண்ணெய் போதாமல் இருந்தது. அவர்கள் இந்த மற்ற 5 கன்னிகைகளை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற அந்த எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது பாருங்கள், அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் கடைக்காரர்
வேலைக்காரர் வசம் வாங்கி கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடி இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பாருங்கள், இப்பொழுது மணவாளன் வந்து விட்டார், அங்கே கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஆகவே ஆண்டவரை சந்திக்கிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரை சார்ந்து நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டுமாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, விழி விழி தெபோராளே. நாம் விழிக்க வேண்டியது அந்த தெபோராள், விழிக்க வேண்டியது மனிதர்களாகிய நாம். ஆகவே விழிக்க வேண்டிய கடமை, நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விழித்திருங்கள், விழி விழி தெபோராளே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு. அப்படி என்றால் தேவனை சந்திப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களாய் செயல்பட வேண்டும், நாமாய் செயல்பட வேண்டும். எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. பாரமான எல்லாவற்றையும் உதறிவிட்டு கர்த்தருக்காக நீ எழும்பு. உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். ஆண்டவர் தம்முடைய மகிமையையும் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அளித்திருக்கிறார். ஆகவே அந்த வல்லமையை நாம் அணிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரை எதிர்கொண்டு அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படித்தான் நமக்கு அவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு. நாம் எவற்றிலெல்லாம் ஆயத்தப்பட வேண்டுமாம்? முதலாவதாக நாம் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவனை சந்திப்பதற்கு நாம் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் உணர்வுகளினால் நிறைந்தது, உணர்வுகளினால் நிறைந்தது. அது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும். அதற்கு ஒரு உணர்வு உண்டு. எப்படியாய் நம்மை யாராவது தாக்கும்போது உடனடியாக நம்முடைய கைகளோ கால்களோ மற்றும் எல்லா அவயவங்களும் அதை எதிர்த்தாக்குதலை மேற்கொள்ளுகிறது. ஆகவே நாம் உணர்ச்சிகளின் தளத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் இப்படியாய் சரீர பிரகாரமாக நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் அவரிலே நாம் அன்பு கூற வேண்டும். முதலாவது கற்பனை என்ன? அவரிடத்தில் முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனை. அப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நம்மை முதலாவது நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிலே அன்பு கூறுவது ஆகும். ஆண்டவர் சிறு வயதிலே என்னுடைய தகப்பனை நான் இழந்த பொழுது, ஐயோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனதே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன். இன்று வரைக்கும் அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். அநேக நேரத்திலே நான் நினைப்பேன், என்னுடைய உலக பிரகாரமான தகப்பன் என்னோடு கூட இருப்பார், ஆனால் கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கவே முடியாது. என் தேவனே எனக்கு தகப்பனாய் மாறினபடியினாலே, அவர் என்னிலே அன்பு கூர்ந்தபடியினாலே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்மை தாழ்விலே நினைக்கிறவராய் இருக்கிறார். கஷ்டமான காலத்திலே நாம் அதை கடந்து வருவதற்கு, வருத்தம் நிறைந்த காலத்திலே அதை எளிதாய் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். பாருங்கள், இப்படி ஒரு தந்தை நமக்கு கிடைப்பதில்லை. எல்லாரும் தந்தையர் என்ன செய்வார்கள்? நம்மை முன்னேற்றி கொண்டு வருவதற்கு தங்களால் ஆன முயற்சிகளை எடுப்பார்கள். ஆனால் நம்முடைய கஷ்டமான காலங்களிலே, இடுக்கமான நெருக்கமான காலங்களிலே ஆண்டவர் மாத்திரமே நமக்கு தஞ்சமாய் இருப்பார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவார். உலக மக்கள் பார்க்கிற பொழுது நாம் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கும். இவ்வளவு கஷ்டத்திலும் கூட இவர்கள் எப்படி சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடும். ஏன் தெரியுமா? உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கர்த்தராகிய தேவன், நம்முடைய தந்தை, நம் உள்ளத்திற்குள்ளே அவர் கொடுக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் முன்
முந்தி நம்மிலே அன்பு கூர்ந்தாராம். அந்த அன்பை நாம் திரும்ப அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? திரும்ப அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவரில் அன்பு கூறுவதே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவருக்கான அன்பின் காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவருக்காக உழைக்க வேண்டும், அன்போடு உழைக்க வேண்டும். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சரீர பிரகாரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரில் அன்பு கூறும்போது அவர் 2வது கற்பனையாக ஒன்றை சொல்லுகிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று, மற்றவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை அவர்களுக்கு நீ செய் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், நாம் அவரில் அன்பு கூறும்போது நாம் மற்றவர்களிலே அன்பு கூற வேண்டுமாம். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது அது கர்த்தருக்கே செய்ததாய் இருக்கும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆம், சிறியவர்களை, எளியவர்களை அவர் அப்பாவாகிய தேவனை நினைவு கூறும்படியாக நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அவருடைய பணியை செய்ய அவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய அன்பு கூர்ந்து நம்முடைய சரீர வாழ்க்கையிலே அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிறவர்களை பார்த்து அவர் நியாயத்தீர்ப்பின் நாளிலே சொல்லுவார், ஒருவரை பார்த்து உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்திற்குள்ளே போங்கள் என்று சொல்வார். இன்னொரு சாராரை பார்த்து நீங்கள் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இருளின் ராஜ்யத்திற்கு போங்கள் என்று கட்டளையிடுவார். ஏன் தெரியுமா? அவரை நாம் சரீர வாழ்க்கையிலே நாம் பிரதானப்படுத்தி அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். வேதம் இன்னும் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்வதே அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நன்மை செய்வதே அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஆகவே நாம் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே தேவனில் அன்பு கூறுவது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரில் அன்பு கூறுவது. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவரில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் இனம் கண்டு கொள்வார். அவர் வேறு பிரித்து விடுவார், அவர் வேறு பிடித்து விடுவார். நாம் சரீர வாழ்க்கையில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 2வதாக நாம் ஆத்தும வாழ்விலே அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். லௌகீக இச்சைகளிலே நாம் கிடந்து போகாத படிக்கு நம்முடைய ஆத்துமா விழிப்பாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை சந்திப்பதற்கு என்றென்றைக்கும் அது ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். லௌகீக இச்சைகளை வெறுத்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புவதே மனம் திரும்புதல் ஆகும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்தும வாழ்வு அழிந்து போகாது, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த நித்திய ஜீவனை பெற்று அனுபவிப்பது நம்முடைய ஆத்துமாவாகும். ஆகவே இந்த நித்திய ஜீவனை பெற்று கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய நடவடிக்கைகளை நாம் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும். 90 டிகிரியில் அப்படியே திருப்பிக் கொள்ள வேண்டும். தீமையை விட்டு விலகுவதே கிறிஸ்துவிலே காணப்படுகிற ஜீவனை பெற்றுக்கொள்வது ஆகும். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள். அப்படி என்றால் நாம் கெட்டு போகாத படிக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 3:20 சொல்லுகிறது, பாவம் நிவர்த்தியாகும்படி மனம் திரும்பி குணப்படுங்கள். பாவம் நிவர்த்தியாகும்படி
மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:11 சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறாரே, பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறாரே. ஆம், அந்த பாவிகளுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகவே, மனம் திரும்ப அழைப்பதற்காகவே தேவகுமாரன் வந்தார். மத்தேயு 9:13 சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாருங்கள், இந்த பதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்மை அழைக்க வந்தாராம். பாவிகளை அழைப்பதற்காக வந்தார், அழைப்பதற்காக வந்தார். ஒரு அழைப்பு கொடுத்து அவரே வந்து அந்த இன்விடேஷனை, அந்த வரவேற்பை நமக்கு கொடுக்கிறார். பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தமே அல்ல, ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தமே அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் எல்லா ஆஸ்திகளையும் அவன் வேசிகளிடத்தில் செலவழித்து விட்டு அவன் பன்றி தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஆனால் அதை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவன் என்ன செய்தான்? அப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுவேன் என்று சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் எழும்பி வந்தான். பாருங்கள், இதுதான் ஒரு மனம் திரும்புவதல். தான் செய்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் நேரடியாக தன்னுடைய தகப்பனிடத்திலே அவன் ஒரு அறிக்கையோடு கிளம்பி வருகிறான். ஒரு அறிக்கை செய்கிறவனாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அறிக்கை செய்கிறவனாக, வாய் விட்டு பேசுகிறவனாக அவன் உள்ளத்திற்குள்ளே தீர்மானித்து கொண்டு வருகிறான். ஆனால் அவனுடைய தகப்பனோ தூரத்தில் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுது அவனை முத்தமிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த கெட்ட குமாரன் ஒன்றும் சொல்லாமல் வாய் மூடிக்கொண்டு இருக்கவில்லை. அவன் மீண்டும் அந்த வார்த்தைகளை, அவன் தீர்மானித்த அந்த வார்த்தைகளை அவன் அறிக்கையிடுகிறான். தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு சம்பவம். பாருங்கள், நாமும் கூட ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவரே ஓடி வந்து நம்முடைய கழுத்தை கட்டி கொண்டு அவர் தம்முடைய பாதையிலே நம்மை நடத்துவார். தமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்புவதற்கு பாவிகளை அழைக்கவே அவர் வந்தார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகையின் நாளிலே நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா வாழ்விலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், சரீர வாழ்விலே ஆயத்தப்பட வேண்டும் என்று. அதே போல் ஆத்தும வாழ்விலே ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, மூன்றாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ரட்சிப்படைய வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 நாம் சகேயுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்ப்பதற்காக வகை தேடி காட்டத்தி மரத்திலே ஏறினான். இயேசு அந்த பகுதிக்கு வருகிற பொழுது, சகேயுவே, இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டிலே நான் வந்து தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் ஒன்றும் கேட்கவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியிலே நான் பாதியை தருகிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்னும் அந்த வீட்டிற்குள்ளே போகவில்லை, அதற்குள்ளே அவர் சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆம், நம் ஆவியிலே உணர்கிற ஒரு காரியம் என்ன? அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது, அது வேறு யாராலும் கொடுக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்முடைய சுய முயற்சியினால்
பலத்தினால் அல்ல, ஆண்டவரே அந்த ரட்சிப்பை கொடுப்பார். ஆகவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராவதிலும் ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. ரோமர் 10:10 சொல்லுகிறது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஏனென்றால் நம்முடைய ஆவி உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அந்த மனிதனை நாம் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும், வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம் வாயினாலே நாம் அறிக்கையிட வேண்டும். பிரியமானவர்களே, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள்ளே உண்டாயிருக்கிறது. ரோமர் 10:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவராக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தரை நாம் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பொழுது என்ன சம்பவிக்கும்? அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நம்மளுக்கு பக்கத்திலே வந்து விடுகிறார். நமக்கு பக்கத்திலே வந்திருக்கிற நம்முடைய தேவனை பெற்றிருக்கிறது போல வேறு எந்த ஜாதி பெற்றிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நீ ஆயத்தப்படு என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆத்தும வாழ்விலே நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்விலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். சரீர வாழ்விலே எப்படி ஆயத்தப்படலாம்? அவரிலே அன்பு கூறுவது. நாம் ஆத்தும வாழ்விலே எப்படி அவரிடத்திலே நாம் சேருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியும்? நாம் மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி ஆயத்தப்பட முடியும்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது, நாம் ஆயத்தப்படும் பொழுது இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம் மேல் ஊதி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் உங்களோடு தங்கி இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும்படியாக. ஆம், ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் நம்மை சந்திப்பதற்காகவே அவர் விரும்புகிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அவர் நமக்குள்ளே இருந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த மகிமையான ஆவியானவரை நாம் நம்முடைய சரீரத்திலே பெற்று இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆயத்தப்படும் பொழுது ஆவியானவர் நம்மை உள்ளே இருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நமக்கு அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அந்த ஆவியானவரை நாம் இந்த உலகத்திலே நாம் சந்திக்க வேண்டும். அதே போல ஆயத்தப்பட வேண்டும். அதே போல ஆண்டவருடைய இரகசிய வருகையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவரை சந்திப்பதற்கு, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆராதனை